வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.3ல் 2வது கணக்கும் 3வது கணக்கும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு பயிற்சி 4.3ல் 2வது கணக்கு. கொடுக்கப்பட்ட முக்கோணம் எவ்வகை சார்ந்தது? ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில். ஓகேவா? இரு சமபக்க செங்கோண முக்கோணம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 பக்கமும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ரெண்டும் சேமாக இருக்குது. 3வது பக்கம் 10 சென்டிமீட்டர் இருக்குது. 2 பக்கத்து 6 சென்டிமீட்டர் இருக்குது. 3வது பக்கம் 10 சென்டிமீட்டர் இருக்குது. 90 டிகிரி இருந்தால் அது செங்கோணம். இது என்னென்னா விரிஞ்சு இருக்குது, 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. இது அப்போ இது விரிகோணம். ஆனால் ரெண்டுமே சேமாக இருக்குது, 2 பக்கம் சேமாக இருக்குது. அப்போ ஆனால் இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அது கிடையாது. இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம் அது கிடையாது. இரு சமபக்க விரிகோண முக்கோணம் பாருங்கள். 6 சென்டிமீட்டர் இருக்குது, 10 சென்டிமீட்டருக்கு 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. அப்போ இது விரிகோணம் தான் வரும். அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டு. ரெண்டு சைடும் 6 சென்டிமீட்டர் இருக்குது. 3வது பக்கத்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. அவ்வளோதான் இந்த கணக்கு. அடுத்து 3வது கணக்கு. பின்வருவற்றில் பொருந்தாதது எது? ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் இரு சமபக்க விரிகோண முக்கோணம். இரு சமபக்க விரிகோண முக்கோணம்னா இங்கே இருக்குது பாருங்கள், மேலே 2வது கணக்கில் இந்த மாதிரி இருக்கும். இரு சமபக்க விரிகோண முக்கோணம் இது கரெக்டு. அப்போ அடுத்து பாருங்கள், இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம். ஆப்ஷனை பாருங்கள். இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம். இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம்னா என்னென்னா, ஒரு முக்கோணம் இருக்குன்னா, இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது. இதில் 2 பக்கம் 2 சென்டிமீட்டரும் இன்னொரு பக்கம் 3 சென்டிமீட்டரும் இருக்குது. அப்போ இது இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம். ஏன்னா இதோட கோணமெல்லாம் எப்படி இருக்குது, 90 டிகிரிக்கு கீழே இருக்குது. அப்போ இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம் இந்த மாதிரியும் வரும் குறுங்கோண முக்கோணம். அடுத்து பாருங்கள், சமபக்க விரிகோண முக்கோணம். சமபக்க விரிகோண முக்கோணம் இருக்குது. அடுத்து ஈயை பாருங்கள், சமபக்க குறுங்கோண முக்கோணம். சமபக்க குறுங்கோண முக்கோணம் வருமா? வரும். எப்படின்னா 3 பக்கமும் சமமாக இருந்து அதோட டிகிரி கோணம் 90 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா அது சமபக்க குறுங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் வரும். அடுத்து பாருங்கள், பொருத்தம் இல்லாததான் கேட்டிருந்தாங்க. அப்போ இரு சமபக்க விரிகோண முக்கோணம். 2 சமபக்க விரிகோண முக்கோணம் அப்படி தான் அது. ஏன்னா இங்கே சமபக்க விரிகோண முக்கோணம்னு இருக்குது. இப்போ சமபக்க விரிகோண முக்கோணம் வருமா? சமபக்க குறுங்கோண முக்கோணம் தான் வரும். ஆனால் விரிகோண முக்கோணம் வராது. அப்போ சமபக்க விரிகோண முக்கோணம் கிடையாது. இதுதான் இந்த ஆப்ஷனில் பொருந்தாதது. இ ஆப்ஷன் தான் பொருந்தாதது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்